மக்களை காக்க தமிழகத்தை மீட்க கரூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் குடிமராமத்து நாயகன் மாணவர்களின் நம்பிக்கை எதிர்கால தமிழகம். எடப்பாடியாரை வருக வருகவென வரவேற்கிறோம். புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தை வரவேற்பது எம்.ஆர். விஜயபாஸ்கர், கரூர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர். மொத்தமுள்ள 234 தொகுதியிலையும் சர்வே எடுத்து பார்த்த திமுக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் உளவுத்துறை மூலமா அந்த தொகுதிகளோட ரிசல்ட்டை சரி பார்த்திருக்காங்க. அதாவது பச்சை கலர்ல டிக் அடிச்ச தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்கு, ஆரஞ்சு கலர்ல டிக் அடிச்ச தொகுதியெல்லாம் இழுபறியாகி இருக்குது, ரெட் கலர்ல டிக் அடிச்ச தொகுதியெல்லாம் தோல்வி உறுதின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் கையில கிடைச்ச அந்த ரிப்போர்ட் கார்டுல சிட்டிங் எம்எல்ஏக்கள் தொகுதி 60க்கும் மேல தோல்வி உறுதின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் கலர்ல 126 தொகுதியோட பேரை டிக் அடிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட பார்த்து அதிர்ச்சியான ஸ்டாலின் உடனடியா எம்பிக்களை எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு. எதிர்கட்சியா கூட வர முடியாம போயிடக்கூடாது, 2011 நிலைமை வந்துட்டா கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு எம்பிக்கள் கூட்டத்துல உருக்கமா பேசியிருக்காரு. மொத்தமுள்ள 33 திமுக எம்பிக்களுக்கும் ரெட் லிஸ்ட்ல இருக்கும் தொகுதிகளை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஆனா சில எம்பிக்கள் எலெக்ஷன் செலவையே இன்னும் வசூல் பண்ணி முடிக்கல, அதனால இப்போதைக்கு செலவு செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களா. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, 2 தொகுதியாவது வேலை செஞ்சே ஆகணும்னு ஆர்டர் போட்டிருக்காராம் ஸ்டாலின். குவாரி, கான்ட்ராக்ட், டாஸ்மாக் பிசினஸ் இருக்கிற ஒரு சில எம்பிக்கள் வேற ரூட்ல பணம் சம்பாதிச்சு 4 தொகுதியில கூட வேலை செய்யறோம்னு சொன்னாங்களா. 33 எம்பிக்களுக்கும் தொகுதிகளை பிரிச்சு கொடுத்த ஸ்டாலின் இனிமேலாவது மக்களை சந்திக்க தொகுதிக்குள்ள போங்க, எப்படியாவது டெபாசிட் கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி இருக்காராம். பெட்டி பெட்டியா சூட்கேஸ்களோட எம்பிக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு போறதுக்கும் கிளம்பியிருக்காங்களா. ஆனா எத்தனை கோடி கொட்டினாலும் இனிமே திமுகவுக்கு ஓட்டு போடுற நிலைமையில மக்கள் இல்லைன்னு உளவுத்துறை அதிகாரிகள் உண்மையை சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் சிக்கல் இருக்கிறதால ரேஷன் கார்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகை, பொங்கல் பரிசு 4000 ரூபாய்னு அரசாங்க பணத்தை கொடுக்கவும் அடுத்த கட்டமா திமுக பிளான் போட்டிருக்காங்களாம். 2011 தேர்தல் முடிவுகள் போல வந்துட்டா சட்டமன்றத்துக்கு வரமாட்டேன்னு இப்பவே தன்னோட நண்பர்களுக்கு ஸ்டாலின் சொல்லிட்டாராம். திமுக ஜெயிக்க வாய்ப்புள்ள தொகுதிகள்னு கொடுத்த 40 முதல் 60 தொகுதிகள் லிஸ்ட்லயும் உதயநிதி டீமோட தொல்லை தாங்க முடியாம சீனியர் லீடர்ஸ் கடுப்புல இருக்காங்களாம். ஆக மொத்தம் இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி டப்பா டான்ஸ் ஆடிடும்னு தெரிஞ்சுக்கிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்னா வெளியில கிளம்புறதுக்கும் ரெடி ஆயிட்டாங்களாம். மக்களை காக்க தமிழகத்தை மீட்க கரூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் குடிமராமத்து நாயகன் மாணவர்களின் நம்பிக்கை எதிர்கால தமிழகம். எடப்பாடியாரை வருக வருகவென வரவேற்கிறோம். புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தை வரவேற்பது எம்.ஆர். விஜயபாஸ்கர், கரூர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர்.